Good evening, friends. So back in Indiaங்க. ஸோ ஃபர்ஸ்ட் vlog இந்தியாவில் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஷாப்பிங் ஹால் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து பெருசாக நான் ஷாப்பிங் பண்ணவே இல்லை, கொஞ்சம் ஐட்டங்கள் மட்டும்தான் வாங்கினேன். அதனால அதை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கணும்னு நினச்சது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பெரிய வாக்கு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே எனக்கு அது கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல பெரிய இது, ஆனால் வந்து ஸ்டீல் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹனிகோம் பேட்டர்ன் மாதிரி உள்ளது. இதே மாதிரி என்கிட்ட அகாரோடது ஒன்று ஹனிகோம்பில் உள்ளது நல்லா இருக்குது. இது வந்து ப்ரைஸ் வந்து நான் அந்த ஹோல்சேல் கடைக்கு போயிருந்தேன்ல 1000 rupeesன்னு வாங்கினேன். எவ்வளோ பெருசு பாருங்கள், நல்ல குவாலிட்டி, நல்ல ஹெவி. ஹெவினா ரொம்ப சூப்பர் ஹெவி இல்லை, நம்ம டாஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டு தான், ஆனால் வந்து நல்ல குவாலிட்டி. ஸோ இந்த ஒரு பேனும் வாங்கினேன். ஸோ இது வந்து நான்ஸ்டிக்கு, பட் செம்ம ஹெவி அண்ட் குட் குவாலிட்டி. ஸோ இது வந்து 500 rupeesன்னு வாங்கினேன். இந்த ரெண்டும் அந்த மற்ற கிச்சன் சைடுக்கு போயிருந்தேன்ல அங்கே வாங்கினது. அப்புறம் க்ராக்கரின்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவுமே வாங்கலை, ஏன்னா எனக்கு வாங்க தோணலை ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அங்கே பார்த்ததில் பிடிச்சது மட்டும் எடுத்தேன். அதில் இந்த ஒரு பிளேட்டு இதெல்லாமே கொஞ்சம் ஃபோட்டோக்கு அழகாக இருக்கும்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்னூப்பிலேயே ஒரு பவுல் எடுத்திருக்கேன், மிக்சிங் பவுலு. அதுக்கப்புறமா பிளெயின் ஒயிட்டில் இது மூஜியில் எடுத்தேன், அந்த ஷாப்பில் பாஸ்தாலாம் வச்சு ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்டு. அதுக்கப்புறமா இந்த க்யூட்டான பிளேட் ஓசி அப்படிங்கிற ஒரு கடையில் எடுத்தேன். ஆமாம், ஸோ இதுவும் அதே கடையில் தான், ஓசி அந்த மாதிரி ஒரு கடையில் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த 2 பிளேட்டு. ஸோ சின்ன பிளேட்ஸு நமக்கு ஃபோட்டோக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் வாங்கினது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கட்லரி, எல்லாமே ஒன்று தான் வாங்கினேன், ஃபோட்டோக்கு தான். இதெல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா சாப்ஸ்டிக்ஸ், அதுவும் இவ்வளோ தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த கிச்சன் வேர் கடைக்கு போயிருந்தேன்ல, அங்கே வாங்கினதில் வந்து இந்த 2 டெசர்ட் பவுல் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே ஹேண்ட்மேட் பாட்ரி. அதில் வந்து 2 வாங்கினேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ராமன் பவுல் ஒன்று வாங்கினேன், என்ன இருக்குல்ல, இது ராமன் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம், ரைஸ் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டீப்பான ராமன் பவுல். ஸோ க்ராக்கரி வைஸ் இவ்வளவு தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட், இதுவும் மூஜியில் வாங்கினது, ஒரு உட்டன் மீசோ சூப் இல்லைனா ரைஸ் பவுலு. அதுக்கப்புறமா என்னோட இந்த மெஷரிங் கப்பு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, நான் அதை மாற்றணுன்னு இருந்தேன். பிகாஸ் இந்த மெஷரிங் இதே போயிடுச்சா. ஸோ மினிசோவில் இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் இது ஒன்றும் இந்த சின்ன சைஸ் மெஷரிங் கப், 1 கப் மெஷரிங், அதுவும் வாங்கினேன். இதோட பேட்டர்னை பாருங்கள் என்ன க்யூட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட சுவீனியர், அந்த கையாட்டுற பூனை, இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும்ல அந்த பூனை. இது மகா வாங்கின கட்டானா. கொஞ்சம் ஸ்நாக்ஸு, எனக்கு ஒர்க்குக்குன்னு நான் வாங்கினது வந்து இந்த ட்ரைபாட் ஒன்று வாங்கினேன், இந்த ஸ்மார்ட் ட்ரைபாட்னு. அதுக்கப்புறமா இது நான் 2வது வரேன். பெருசாக ஒன்றும் அவ்வளோ வாங்கலைங்க, அவ்வளோதான். சதீஷ் வந்து ஒரு மசாஜர் ஒன்று வாங்கினாங்க, இது இந்த பிடிச்சி விட்ற மாதிரி. இதை நான் யூஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அந்த ஒரு பேர் வாங்கி சாப்பிட்டேன்ல, அந்த சுவீனியர் கப்பு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சார்ஜிங் கேபிள்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஆப்பிள் ஃபைண்ட் மை ஆப்பிள்னு ஒன்று உண்டுல அது. அதுக்கப்புறம் மினிசோவில் இந்த பால் மாதிரி வரக்கூடிய ஐஸ் க்யூப், ஏர்டேக் ஐஸ் க்யூப் ட்ரே ஒன்று வாங்கினேன். சில்லி ஆயில். ஸோ இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் நிறைய வாங்கினேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க, நான் வந்து தனியாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா நான் மெயினாக வாங்கினது பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து இன்க்ரீடியன்ட் தான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறமா மகா வாங்கினது மினிசோவில் லெகோஸ். அவள் வந்து இந்த குட்டியாக ஸ்டாக் பண்ணி பண்ணக்கூடிய லெகோஸில் பீஸா வீடு ஒன்று. அதுக்கப்புறம் இது என்னது, லாப்ஸ்டர் ஹவுஸு, இது எது ஒன்று. அதுக்கப்புறம் இது ஒன்று. இது வந்து நான் வாங்கினேன், இது வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கள் பெய்ஜிங்கில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி இருக்கும் செஞ்சால். அப்படியே ஒரு சைனா டைனாஸ்டி, டேங் டைனாஸ்டியோடது வாங்கினேன், புக் எண்டு. ஸோ இதை நான் வந்து ஒரு நாள் அசம்பிள் பண்ணுவேன், அசம்பிள் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸு கொஞ்சம். அதுக்கப்புறமா எங்கள் கூட தன்னால் வந்த அந்த 5 காட்ஸ் ஆஃப் வெல்த், எங்கள் கூட அடம் பிடிச்சி நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்த காடு உடச்சனில் நான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டைமில்.
நான் இது வந்து அங்கே ஒன்று எடுத்து பார்க்கறதுக்குன்னு கடையில் எடுத்து பார்த்தேன், கை தவறி கீழே விழுந்துருச்சு. அதனால அவங்க வந்து வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோதான். இதுதாங்க சைனா, ஆமாம் டெரகோட்டா ஆர்மி, அதுவும் சுவீனியர் மாதிரி இங்கே வைக்கிறதுக்கு வேண்டி வாங்கினது. இதுதான் சைனா ஷாப்பிங் ஹால்.